வலிகாமம், தீவகம், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பக்தர்கள் இலகுவாக போய் வரக்கூடிய ஒரு மண் பாதை அமைத்து அதை அந்த பிரதேச சபையும் பிரதேச மக்களும் இணைந்து தான் அந்த மண் பாதை அமைத்து அதனால் பக்தர்கள் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆலய திருவிழா காலத்தில் கடைசி ஒரு 3-4 நாள் தேர் தீர்த்தம் போன்ற காலங்களில் பக்தர்கள் அலைமோதும் போது ஒரு பக்கம் பார்த்தா வல்லச்சந்தியில் இருந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே மக்கள் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்தியாவில் தொண்டமநாத்து பக்கம் பார்த்தோம்னா தொண்டமநாத்து பாலத்துக்கு கீழே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 1 கிலோமீட்டருக்கு மேலே பக்தர்கள் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். அடுத்த பக்கம் வல்வடித்துறை சைட் பார்த்தா அங்காள பாலத்துக்கு மேல் பக்கமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 1 கிலோமீட்டருக்கு மேலே மக்கள் நடந்து செல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அந்த பாலம் போடக்கூடிய இடம் வலிகிழக்கு பிரதேச சபைக்கு சொந்தமானதும் அந்த மேல்பக்க நிலம் வல்வடித்துறைக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பாலம் போடுறதுக்கான வேலைகள் அதுக்கான பொருட்கள் கொண்டு போய் இறக்கப்பட்டு கொண்டிருந்தது. நேற்று மண்ணோடிகள் இதுக்கு போகிற 30 அடி ஆழத்தில் நாங்கள் ஒரு தண்ணியை கீழால் போடுற பாலத்துக்கான லைட் தூணுகள் அப்படி இறக்கி கொண்டு இருக்கும்போது அச்சுவேரி போலீஸார் அந்த இடத்துல அந்த வேலையோடு நிறையா நிறுத்த சொல்லி தடை உத்தரவு போட்டிருந்தார்கள். அந்த இடத்துல நான் இல்லை. அப்போது நான் வெளியில் இருந்தேன். அப்போ போலீஸ் உத்தியோகத்தோடு என்னோட தொலைபேசியில் பேசி நீங்கள் இந்த பாதையை நிறுத்த வேணும், அதுக்கு பிறகு தாங்களோட அனுமதியை பெற்று தான் போடணும். அப்போ நான் அதுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தான் நீர்ப்பாசன பொறியாளர் தங்களுக்கு முறையிட்டு இருக்கிறார், அதனால் இதை நிப்பாட்டுங்கோ, இது தொடர்பாக கலந்துரையாடல் செய்த பின் இந்த பாலத்தை போடலாம் என்று. ஆனால் உண்மையிலேயே இது பால போடுறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக போட்டுக்கொண்டு வந்த பாலம். இது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இதால் தான் இது. இதில் என்ன ஒரு விஷயம் நான் கூற விரும்புகிறேன் என்னென்னா, 8ஆம் தேதி காலையில் பாலம் போட விளக்கிடும் போது அது சபை உத்தியோகத்தர் ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து விளக்கிடும் போது அந்த அலுவலகத்திலேருந்து எமது சபையின் செயலாளர் அவர்களுக்கு கூறியிருந்தார், நீங்கள் பாலம் போட போனால் உங்களையெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமென்று. இதில் இருந்து எனக்கு ஒரு விஷயம் விளங்குது, இது திட்டமிட்டு செய்யப்படுற செயல். ஏனெண்டா 8ஆம் தேதி காலையில் செயலாளருக்கு தெரிஞ்சிருக்குது பாலம் போட போனால் போலீஸால் தடை செய்யப்படுமென்று. அப்போ இது இந்த நீர்ப்பாசன பொறியாளர் செயலாளர் என்கிற சபையின் எதிர்த்தரப்பு உறுப்பினர் ஐங்கரன் அவரும் சேர்ந்து இந்த திட்டம். அப்போ அதில் எங்களுக்கு விளங்கிறது ஐங்கரன் முழுமையாக இந்த பாலம் போடுறதில் நிறுத்த வேணுமென்றதில் அரச உத்தியோகத்தர்களை வச்சு பயன்படுத்துகிறார்.